மற்றவங்களுக்கு கொடுக்கணும். அதுல பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. ஏன் சொல்றோம்னா, நாங்க ஐயாட்ட பேசிட்டே வரோம், ஐயா கொடுக்கல போட்டு கொடுக்கப்பட்ட வசனம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஐயா சொல்றாங்க, தலைவரை உங்களுக்கு சேர்த்தா ட்ரெஸ் எடுத்து அவங்களுக்கு ஒரு போனஸ் என்னன்னா அவங்க அக்காவும் எடுத்து வச்சுட்டாங்க. யோசித்து பாருங்க, நம்ம ஒரு நினைக்கிறோம், ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம திருச்சபையை நேசிச்சா, நம்ம சகோதரர்களை நம்ம நேசிச்சா ஆண்டு நமக்கு வழி எங்க தராரு. நான் உங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா எனக்கு எத்தனை கிடைக்குது? அப்ப உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சத்தம் வர மாட்டேங்க. ஒரு சின்ன சாட்சியம் மட்டும் சொல்லிட்டு ஐயாட்ட அந்த நேரத்தை சொல்றேன். நவம்பர் மாசம் கடைசி வாரத்துல இன்ஃபெக்ஷனால கிட்னியில கல்லு ரொம்ப கஷ்டப்பட்டேன். டாக்டர் போட்டு 2 கிட்னிலுமே கல்லு இருக்கு, இமீடியட்டா ஆபரேஷன் பண்ண சொன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆயிடும், உயிருக்கு பாதிப்பாயிடும் அப்படின்னு. வெளியில வந்தா ஒரு சோர்வு இருந்துச்சு. 1.5 லட்சம் ரூபாய் செலவாகிட்டாங்க. ஒரு நிதி நெருக்கடியான நேரம். அக்காங்கிட்ட பேசுறோட உடனே பைசா போட்டு விட்டாங்க. 1.5 லட்சம் ரூபாய் கேட்டா நீங்க எப்படியாவது செஞ்சிருங்க, முதல்ல 2 சின்ன பிள்ளைங்க இருக்காங்கன்ட்டாங்க. வெளியில வந்து உட்கார்ந்த உடனே எனக்குள்ள ஒரு வருத்தம், ஆண்டவர்கிட்ட ஒரு சின்ன பொருத்தனை பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு சுகம் கொடுத்தீங்கன்னா நான் சார்ந்திருக்கிற சொந்த திருச்சபையில ஒரு பொருத்தனை நிறைவேற்றிடுறேன். ஜிஎம்எஸ் பணித்தளத்தில் 4 திருச்சபை எனக்கு கொடுக்கும், 4 திருச்சபையிலுமே நான் சாட்சி சொல்லுவேன், எனக்கு நீங்க சுகம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க அம்மா நான் பிறகு முன்னாடி உறுதி நோட்டு கொடுத்துட்டாங்க. ஒரு ஆண்குலேட்டர் செய்யறேன் நான் தாரேன். அப்போ அந்த சரீரம் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நமக்கு சொந்தமானது, அதனால எந்த பாதிப்பு வரவே கூடாது, கட்டி படவே கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அவரு நீங்க உடனே சேருங்க, 3 நாள் மாத்திரை கொடுத்தாரு. அடுத்த நாள் அதிகாலையில் 2:30 சரியான வலி, 7 நிமிஷம் போகுது, ஒண்ணுக்கு போகுது, தண்ணி குடிச்சா குடிக்கலாம், ஒண்ணுக்கு போகுது, நடக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. வீட்டுக்குள்ளேயே ஜோம் பண்ணிட்டு நடந்துக்கிட்டே தண்ணியை குடிப்பேன், ஜோம் பண்ணுவேன், தண்ணி குடிப்பேன், ஜோம் பண்ணுவேன். கரெக்டா ஒரு 3 மணி நேரம் போகும். அப்போ 2:30 to 5:30 மணி வரைக்கும். 5:30 ஈவினிங் பார்த்தாச்சு. அது பிறகு இந்த செகண்ட் வரைக்கும் எந்த வலியும் எந்த எரிச்சலும் ஒண்ணும் கிடையாது. ஒரு விசுவாசத்தோட போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம்னு போனதுல ஒரு கிட்னில இருந்த கல் எங்க போச்சுனே தெரியாது. இன்னொரு கல் 5 mm இருந்தது, 3 mm கறந்து போயிருந்துச்சு. மருத்துவத்தில் போனா அவர் ஒரு சகோதர சமைத்து சாப்பிட்டவர். அவர் நீங்க என்ன செஞ்சீங்க, நாட்டு மருந்து குடிச்சீங்களா, குளுக்கோஸ் எடுத்தீங்களான்னு என்னமோ கேட்டாரு. ஒண்ணுமே செய்யலையா, ஜெபம் பண்ண, தண்ணி குடிச்சேன், நீங்க கொடுத்த மாத்திரையை சாப்பிட்டேன், கர்த்தர் சுகம் கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அங்கேயும் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். என்னையும் இந்த பண்டிகை நாட்களில் ஜீவனோட சுகத்தோட கருத்தோட நிறுத்தி இருக்கிற ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். தொடர்ந்து எனக்காக, குடும்பத்துக்காக, ஐயாவுக்காக, குடும்பத்துக்காக, மிஷனரியாவுக்காக, குடும்பத்துக்காக, நம்ம திருச்சபையில் எல்லாவற்றுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். இந்த பண்டிகைக்காக மிகுந்த மனமகிழ்ச்சி நாட்களாக அமைய, எதிர்வரும் புதிய ஆண்டு சகல விதத்திலும் ஆசீர்வாதமான ஆண்டாக அமைய கர்த்தர் நமக்கு அருள் செய்வாராக. இப்போதும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற சேகர தலைவரும் நம்முடைய திருச்சபையை ரொம்ப நேசிக்கக்கூடிய நம்மளுடைய ஐயா கே ஆண்ட்ரூ ஞானோடைய ஐயா நமக்கு வந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். நம்ம மறவாம ஜெபம் பண்ணணும். நமக்கு மட்டும் செய்யல, இன்னும் நிறைய திருச்சபைக்கு கமிட் பண்ணியிருக்காங்க. அவங்க இன்னும் அதிகமாக செய்யக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கணும். நம்மளும் திருச்சபைக்கு கொடுக்குற அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்கணும். நம்ம அதிகமாக ஜெபம் பண்ணணும். இப்போ நமக்கு இருக்கிறவர்களை வரவேற்கிற விதமாக இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும். கரங்களை தட்டி கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். எல்லோரும் சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். ஆமென். கம்மியான அருள் சாமுவேல் ரவிராஜ் ஐயாவுக்காக, அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அவருடைய இருவரும் 2012ஆம் ஆண்டிலே கராச்சிபுர சேகரத்திலே பணி செய்தோம். அதன் பின்பதாக அவர்கள் கருங்கடல் சேகரத்திலே பணி செய்தார்கள். இப்பொழுது நான் அங்கே இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். இன்னுமாக நம்ம இன்னொரு தம்பி பாலாஜிக்காக, சகோதரிக்காக, அருமையான மகனுக்காக, மற்றவர்களுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு தேவம் பண்ணிட்டார். ஆமென். 1999 2000 நாங்கள் மொத்தமாக ஊழியம் செஞ்சிருக்கிறோம். அப்போ இருந்த சுறுசுறுப்பு கொஞ்சம் கூட என்ன செய்யல, குறையவே இல்லை. நீங்கள்லாம் கொடுத்து வைத்தவர்.
நல்ல ஒரு தேவ மனிதன், உற்சாகமான ஒரு தேவ மனிதன் வேணும்னா கொடுத்து வைத்தவர். ஆனா கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? குணம் இருக்கும் இல்லையா? நான் கடந்த திருச்சபையில பார்த்தேன். குழந்தைக்கு முன்ன சர்வீஸ்ல அட்டன் பண்ணோம். சிந்தல்பாடியில திருவிருந்து கிட்டத்தட்ட முடிய ஆரம்பிச்சு எல்லாரும் வந்து பங்கு பெற்று விட்டார்கள். ஒரு மனிதன் எங்கேயோ கடைக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு நேரம் இங்க வந்து திருவிருந்துக்கு வந்துட்டாரு. நோ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுட்டாங்க, அனுப்பிட்டாங்க. ஏன் அது சரி, ஐயா தம்பி செஞ்சது சரி, நானும் அதை செஞ்சிருக்கிறேன். ராஜ்யபுரத்துல ஒரு அம்மா கடைசி நேரத்துல வேகமா ஓடி இருந்தாங்க. சாரா நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஏன்னா நம்ம ஆயத்தப்படுறதுக்கு தான் ஆராதனை, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் சுவாச அறிக்கை எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பக்குவப்பட்டு தான் திருவிருந்து கிடைக்கணும். கண்டிப்பான ஒரு போதனை, கண்டிப்பான வாழ்த்த திருச்சபையின ஒரு கட்டுப்பாடுகளை என்ன செய்யணும், இருக்கணும். மக்களையோடு கூட செயல்படுகிற ஒரு தேவ மனிதர் அவர்களை கஷ்டப்படப்படுத்தணும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? எப்போ? காலையிலே மதியமா? காலையில. நம்ம மதியம் சாப்பிடுறோம். நல்ல கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக முதியவர்களுக்காக ப்ரொஃபசர் ஸ்டீவனுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பகுதியிலே தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் உங்களை எடுத்து என்ன செய்வார், பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் எங்களுக்கு இன்னொரு மீட்டிங் வேற இருக்குது. எல்லா ஊழியர்களையும் சேர்த்து ஒரு மீட்டிங் இருக்குது. அதனால கொஞ்சம் தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்கிறேன். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு. அல்லேலூயா. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரா? ஆமென். ஆண்டவர் நம்மோடு கூட என்ன செய்கிறார்? The Lord among us realized the kingdom. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயம் சொன்னபோது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறார்? நமக்குள்ள இருக்குது. நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ள என்ன செய்கிறது, இருக்கிறது. நம்முடைய குடும்பம் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்ற பொழுது நம்மோடு கூட வாழ்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது மனிதனுடைய நிறைவு என்பதை நாம் பரிசுத்த வேதாகமத்தின் நிமித்தமாக அறிந்து கொள்ள முடியும் இல்லையா? ஏசப்பா சொன்னார் பரிசுத்த யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை உங்களுக்கும் எனக்கும் புது வாழ்வு கொடுக்கும்படியாய், உங்களுக்கும் எனக்கும் ஜீவன் உண்டாயிருக்கும்படியாய், எல்லா ஜனத்திற்கும் ஒரு புதிய சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். உலகத்தை நாம் பார்க்கின்ற பொழுது மேக்ரோ எக்கனாமிக், மைக்ரோ எக்கனாமிக் ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. மேக்ரோ எக்கனாமிக்னா நம்முடைய தேசத்தை பொறுத்த மட்டிலே 20% பணக்காரர்கள் மேலும் பணக்காரனா என்ன செய்யறான், போய்கிட்டே இருக்கான் இல்லையா? நமக்கு நிறைய புள்ளி விவரம் கொடுக்குறாங்க. பணக்காரன்னா கவர்மெண்ட்ல பேங்க்ல 500 கோடி 1000 கோடி வாங்கி பணக்காரனா என்ன செய்யறான், போயிட்டே இருக்கான். திரும்ப கொடுக்க மாட்டாங்க, திரும்ப நினைக்க மாட்டாங்க, செய்தித்தாள் வரும் இல்லையா? பணக்காரன் மேலும் பணக்காரன் ஆகிறான். மைக்ரோ எக்கனாமிக் தான் ஏழ்மையான நிலைமையில் உள்ளவர்கள் ஏழ்மையாகவே என்ன செய்கிறார்கள், இருக்கிறாங்க. நம்முடைய முன்னோரை எடுத்துக்கோங்களேன், ரொம்ப கல்வி அறிவு என்ன செஞ்சிருக்காரு, இருந்திருக்காரு. நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கோங்களேன், நன்றா என்ன செய்வாங்க, கற்றுக்கொள்ளுவாங்க இல்லையா? ஏன் நம்ம படிக்கிற
பிஎஸ்சி பிஎட் ஆசிரியருக்கு படிக்கிறாங்க. படிச்சு குட், நல்லது இல்லையா? அம்மா ஒன்றும் படிக்கல இல்லையா? அப்போ ஒரு விசுவாச வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஜனங்கள் அவர்களோடு மற்ற ஜனங்களுக்குள்ளும் ஒரு நிறைவு உண்டு பண்ணும்படியாய், பரிபூர்ணம் உண்டு பண்ணும்படியாய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிபூர்ணம் என்ற வார்த்தை ஏதோ நம்ம வசதியா வாழ்கிற ஒரு அனுபவம் அல்ல, அல்லது நமக்கு செல்வங்கள் சேர்த்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் அல்ல, அல்லது நான் வாழுகின்ற இடத்திலே சிறப்பாய் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தனிப்பட்ட நபருக்குள் அல்ல. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை உள்ள எல்லா ஜனங்களுக்கு என்ன உண்டாகணுமா? பரிபூரணம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சகோதரிக்கு ஒரு கோப்பு இருக்கும். என்னன்னா, நான் படிச்சிருக்கிறேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வச்சுருவேன், போயிட்டு இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லையா? ஒருவேளை தன்னை குறித்ததான நிறைவான ஒரு எண்ணம், என்னால் வாழ முடியும், என்னால் சமுதாயத்திலே ஒருவேளை சிறப்பான ஒரு மனுஷியாய் மனிதனாய் வாழ முடியும், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை குறித்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சாத்தியமா? சாத்தியமா? உங்களுடைய பணக்காரர்கள் இருப்பார்கள், ஏழைகளும் இல்லையா? அரசியல்வாதி சைக்கிள் வருகிறார், அவர் அரசியலை நிறைவு செய்கின்ற பொழுது BMW கார்ல எழுதினார், வராரு இல்லையா? ஆனா அதே சூழ்நிலையில ஏழைகளை நினைச்சுக்கிறார்கள், இருக்கிறார்கள். எனவே இந்த பரிபூரணம் என்ற அந்த வார்த்தை உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி, உள்ளத்திலே ஒரு பெரிய சமாதானம், அதை ஒருவராலும் பறித்துக் கொள்ளக்கூடாத சமாதானம், அதை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கொடுக்கும்படியான இயேசு இந்த உலகத்திற்குள்ளே வந்தார். எத்தனை பேர் விசுவாசிப்பீங்க? நான் கேள்வி கேட்டேன். நான் முன்னாடி வாக்கியாரா இருந்தேன், 8 வருஷம். அதனால கேள்வி கேட்கறது எனக்கு பழக்கமா இருந்துச்சு இல்லையா? நம்ம ப்ரொஃபஸர் கேட்ட எஸ்டர்டே we have studied about what அப்படின்னு அங்கே கேட்கிறோம் இல்லையா? கடமைக்கு நடத்துறவங்க அவங்க நடத்திட்டு அடிச்சுருவாங்க, வந்துருவாங்க இல்லையா? நான் கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? இது சாத்தியமா? இது சாத்தியமா அப்படின்னு கேட்டேன். சாத்தியமா? யோசிக்கீங்க இல்லையா? ஆனா வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலர் நடபடியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டார்கள், அவர்கள் எல்லாரும் ஒருமித்து காணப்பட்டார்கள், விசுவாசிகள் எல்லாருடைய இருதயம் மனம் ஒரே இருதயமாய் காணப்பட்டது, அவர்களுக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லை. வேதம் சொல்லுகிறது, அதிகமாய் இருந்தவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு என்ன செய்தார்கள்? கொடுத்தார்கள். ஒருவேளை அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர்கள் ஒன்றுமில்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இதை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார், சமநிலை பிரமாணம் என்று சொல்லுகிறார். என்ன பிரமாணம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம், ஏற்ற தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயம். நம்ம எவ்வளவுதான் கிறிஸ்தவங்களா கூடியிருந்தாலும் நமக்குள்ள என்ன என்ன இருக்கும்? நான் உயர்ந்தவன், நான் உயர்ந்தவன் இல்லையா? இருக்குமா? இருக்கும். ஜாதியை பற்றி வசதி, அதாவது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற வார்த்தை நமக்குள்ள பலமா என்ன செய்யும்? நிறைவேறும். ஆமென். ஹல்லேலூயா. என்ன இருக்குமா? ஒரு பெரிய சமாதானம், பெரிய மகிழ்ச்சி இருக்குமா? என்ன மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வீட்டுக்கு போன உடனே ஐயோ, சில நேரம் சிந்தையே என்ன செஞ்சிருது? வித்தியாசமா என்ன செய்யுது?
கோயில் இருக்கு இல்லையா? சர்ச்சுக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா வீட்டுக்கு போனோட பக்கத்துல என்ன செஞ்சிடும்? சண்டைய. அது அல்ல, அது அல்ல. கூடுமான மட்டும் எல்லாரோடு கூட எப்படி இருக்கிறோமா இருக்க வேண்டும், எல்லாரோடு கூட என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ இந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்ற வார்த்தை நிறைவேறும்படியா இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே கடந்து வந்தார். அந்த அனுபவத்தை உடையவர்களாக நீங்களும் நானே என்ன செய்யணுமா? வாழ வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. பண்டிகை காலத்துல உங்க ஊர்ல ஏழைகள் இருப்பாங்களா? ஏழை எப்பவுமே கிடையாது. ஏன்னா அரசாங்கம் உணவு பஞ்சம் இல்லாம என்ன கொடுக்குது? அரிசி, ரேஷன் அரிசி கொடுக்குது இல்லையா? ரேஷன் அரிசி சாப்பிடுறீங்களா? யோசிக்கீங்களோ? சுகர் உள்ளவங்க ரேஷன் அரிசி சாப்பிடலாமா? நான் அதைத்தான் சாப்பிட்டு இருக்கேன். தப்பு இல்ல. எங்க வீட்டம்மாவுக்கு யாரோ சொல்லிட்டாங்க, அவங்க டீச்சரா இருக்கிறாங்க, எச்சமா இருக்கிறாங்க, ரேஷன் அரிசி சாப்பிட்டா சுகர் ரொம்ப என்ன செஞ்சாரு வராது, அதை வடிச்சு என்ன செய்ய சாப்பிடுங்க, குக்கர்ல என்ன செய்ய வைக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுல இருந்து நமக்கு என்ன சந்தோஷமா என்ன செய்யணும்? சாப்பிடும். அரசாங்கம் நீங்க அரிசி கொடுத்து யாரும் ஏழை இல்ல இருக்கக்கூடாதுன்னு என்ன செய்யுது நினைக்கிறது. நீங்க திமுக ஐயா கேட்டாருங்க, நான் ஏசப்பா கட்சி. ஏதோ ஏதோ பரப்ப வந்துட்டாங்கன்னு நினைச்சிடாதீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நமக்குள்ள ஏழைகள் இருக்கக்கூடாது என்பதை அரசாங்கம் என்ன செய்யுது நினைக்குது. அதுல ஒரு மாத்தைக்குரிய காரியங்களை நமக்கு என்ன செய்கிறது? கொடுக்கிறது. கொடுக்குதா இல்லையா? உங்க பகுதியில ரேஷன் கடை கிடையாதோ? அதோட இந்த காசு மார்க் அடைச்சிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். எத்தனை பேர் அப்படி நினைக்கீங்க? நினைக்கிறோம். சீக்கிரம் என்ன செஞ்சிருவாங்க? மூடிடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இல்லையா? அதனால நிறைவு கணங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? ஏழையாவாய் இருக்கக்கூடாது. நீங்க இருந்து கொல்கத்தா பட்டணத்துக்கு ட்ரெயின்ல போனீங்க அப்படின்னா ஹவுரா ஸ்டேஷன்ல இறங்கி ஒரு அண்டர் கிரவுண்ட் வழியா பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம். அந்த வழியில போகும்போது இரு பக்கமும் பார்த்தா வீடு அற்றவர்கள், வீடு இல்லாதவர்கள், உணவு இல்லாதவர்கள், ஐயோ பரிதாபம், நடக்க முடியாதவர்கள் அந்த வழியில என்ன செய்வாங்க? கிடப்பாங்க. அவங்களுக்கும் அதிகமா இருக்கிறன்னா அவர்களை என்ன செய்யணும்? கொடுத்து உதவ வேண்டும். அப்படின்னாதான் சமநிலைமை, எக்கனாமிக்கலி சமநிலைமை என்ன செய்யும்? வரும். அது செய்யணுமா? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சந்தோஷமா சொல்லுவோம். ஆனா எனக்குள்ளது எனக்கு தான், எனக்குள்ளது எனக்கு தான். வரலாற்று ஆசிரியர்கள் இப்படி சொல்றாங்க, கிறிஸ்தவர்களுக்குள்ள 3 வகையான கம்யூனிட்டி இருக்குதான். யாருக்குள்ள? கிறிஸ்தவருக்குள்ள. நீங்க 3 வகையான கம்யூனிட்டி. சாதியை நடிச்சிடக்கூடாது. ஏசப்பா சாதியெல்லாம் ஏற்றுக்கிடவே மாட்டார். எல்லாரும் ஒண்ணுதான். எல்லாரும் சகோதரனும் சகோதரி. நாங்க அப்படித்தான் நினைக்கிறோம். எல்லாரும் சகோதரனும் சகோதரி இல்லையா? ஆமா. ஒரு கம்யூனிட்டி இருக்குதான் கிறிஸ்தவங்களுக்குள்ள. அது என்ன கம்யூனிட்டினா, உனக்குள்ளதெல்லாம் எனக்கு, உனக்குள்ளதெல்லாம் ஆமா. இதுக்கு பேர் என்ன பேருன்னா மாபியா கம்யூனிட்டி. எது கம்யூனிட்டி? மாபியா கம்யூனிட்டி. பிடுங்கி கொள்ளுகிற கம்யூனிட்டி. இரண்டாவது ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் சோபியா கம்யூனிட்டி. எப்படின்னா, எனக்குள்ளதெல்லாம் எனக்கு தான், எனக்குள்ளதெல்லாம் யாருக்கும் நினைச்ச மாட்டேன், கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நினைக்கிற கிறிஸ்தவர்கள் இல்லையா? மூன்றாவது ஒரு கம்யூனிட்டி இருக்கு. அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட குளோரியா கம்யூனிட்டி. என்ன கம்யூனிட்டி? குளோரியா கம்யூனிட்டி. குளோரியா கம்யூனிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்குள்ளதெல்லாம் மற்றவங்களுக்கு. கரங்களை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை ஜெபர்சன் என்ற ஒரு சகோதரன் இந்த பகுதியை நினைத்து நமக்கு கொடுக்கிறாங்க என்றால், ஆண்டவர் கொடுத்ததிலிருந்து ஒரு பங்கை நமக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். உங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? கொடுக்கிறார்கள். ஏன் அப்படி கொடுக்கணும்? அவங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஒன்றுமில்லாத சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய ஆண்டவர் அவருக்கு பலத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவேதான் the Lord among us, தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நமக்கு குறைவு
சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவரை சொல்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு குறைவு இருக்குதா? குறைவு இருக்குதா? இல்லைன்னு சொல்லிடுவீங்க. ஆனா தனியா உட்கார்ந்து கேட்டா ஏதோ ஒரு குறைய இருக்கிறீங்க சொல்லிக்கிட்டு இருக்கு. நிறைவு இருக்கும், பொருளாதாரத்துல நிறைவு இருக்கும். ஆனா மனசுல சில குறைகள் என்ன செய்யும்? எல்லாம் ஆண்டவர் என்ன செய்வாரா? ஹல்லேலூயா. ஒரு சிலர் மன குறைவோடு கூட வந்திருக்கீங்க. ஏசப்பா எனக்கு இதை செஞ்சிட மாட்டாரா? ஏசப்பா என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் செஞ்சிட மாட்டாரா? அப்படிங்கிற ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறீங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை என்னை பலப்படுத்துகிறதை நான் ஆவியிலே உணர்கிறேன். ஒருவேளை அந்த ஒரு நோக்கத்தோடு கூட இன்றைக்கு நீ இங்கே வந்திருப்பாய் என்றால் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. உன் குறைவுகள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வழியில இருந்து போறோம்னு சொல்றாருமா, நிச்சயமா குறைவு என்ன செஞ்சிடும்? நீங்கி போகும். ஒருவேளை அடுத்த வருஷம் ஐயா வரும்போது நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவர் எங்க குறைவெல்லாம் என்ன செஞ்சாரு? சத்தமா அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அப்படி செய்வார். அவர் குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார்? பரிபூரணம் உண்டாகும். பரிபூரணம், சுகம் உண்டாகும், அற்புதம் நடக்கும். ஒருவேளை விசுவாச வாழ்க்கையிலே நான் சம நிலையிலே வாழக்கூடிய அந்த கிருபையை உலகத்திலே வந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஒரு மிகப்பெரிய பணக்காரர் இன்னும் இருக்கிறார். பெங்களூர் பட்டணத்துல அவர் இருக்கிறார். அவர் மிகப்பெரிய செல்வந்தன். செல்வம் இருந்தாலும் என்ன இருக்காது? நிம்மதி இருக்காது. எப்போ ரைட் அடிக்க போறான், எப்போ ஈடி வருவான் இல்லையா? நம்ம அமைச்சர்கள் தான் பார்த்தா அந்த எண்ணத்துலதான் நினைச்சுவாங்க, எம்எல்ஏக்கெல்லாம் அந்த எண்ணத்துலதான் நினைச்சுவாங்க. எல்லாரும் whether it may be a DMK or ADMK or BJP, anyone, இல்லையா? மனசுல பெரிய பயம் நிச்சயம் இருக்கும். இவரு சுயமா சம்பாதித்து பெரிய செல்வந்தன் ஆகிட்டார், பிசினஸ் பண்ணி. ஆனா வீட்டுல அவர் ஒருத்தரே என்ன நேசிக்கல, பிள்ளைகள் நேசிக்கல, மனைவி என்ன செய்யல, நேசிக்கல. நான் இவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கிறேன், என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி தன்னுடைய விலையுள்ள காரை எடுத்துக்கொண்டு கார் கண்ணாடியை ஏற்றி விட்டுக்கிட்டு வாழ்க்கையை முடித்துக் கொண்டு அவர் என்ன செய்தாரு? அங்கே கடந்து சென்றார் இல்லையா? சில வேளைகளில் நெருக்க வரும்போது நான் ஏன் வாழ்றேன், நான் ஏன் இருக்கணும் அப்படின்னு கூட சிலர் என்ன செய்யலாம், நினைக்கலாம் இல்லையா? யாரும் அப்படி நினைச்சிருக்கீங்களோ? நினைக்கிறோம் அப்படி. அதனாலதான் ஆண்டவர் வார்த்தை என்ன செய்கிற, நீங்க ஆரம்பத்துல இருந்து எண்ணி பாருங்களேன், உங்களுடைய போராட்ட நாட்களை எண்ணி பாருங்களேன். நீங்க இப்படி நினைச்சிருக்கீங்க, ஏன் இந்த உலகத்துல வாழணும்? ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சாவதற்கல்ல, உனக்கு ஒரு பரிபூர்ணம் உண்டாகும்படியாய், உனக்கு ஒரு நிறைவு உண்டாகும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நீ அழுது கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம். அந்த மனிதன் அப்படி காணப்பட்டான். திடீரென்று நம்முடைய ஊழியக்காரன் மாதிரி ஒருத்தர் போய் கார் கண்ணாடியை தட்டி உள்ள ஒரு டாக்ஸ் செய்தார், போட்டு விட்டார். போட்டுட்டு மெதுவா சொன்னாரா, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி வாழ்க்கையை முடித்துக் கொள்ள போற அந்த மனிதனை பார்த்து இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறாரா என்று சொல்லி அந்த மனிதன் அழுது கொண்டு அந்த விலாசத்தை பார்த்து நேர நாலுமாவடி செய்தாரா வந்து விட்டார். அந்த இயேசு பற்றி அறிந்து கொண்டார். இயேசு எனக்காக ஜீவனை கொடுத்தவர், இயேசு என்னை வாழ வைப்பதற்காக இந்த உலகத்திற்குள் வந்தவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அந்த பட்டணத்துல தேவனுக்காக குடும்பமாய் ஊழியம் செய்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நீங்க ஏற்கலாம், கூட அறிஞ்சுக்கிட்டு என்ன செய்யலாம்? அவங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை அனுப்புகிறார். நான் உனக்குரிய நிறைவை உண்டு பண்ணுவேன் என்று சொல்கிறார். நான் உனக்குரிய நிறைவை உண்டு பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். நீ எதற்காக காத்திருக்கிறாயோ அதை நான் உனக்கு செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்படி நீ ஆண்டவருடைய நாமத்தினாலே அற்புதங்களையும்
ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்கின்ற பொழுது ஒரு மெய்யான சமாதானம், ஒரு மெய்யான மகிழ்ச்சி உங்களை நிரப்பும். அதுதான் ரியலைஸ்ட் கிங்டம் இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் வாழுகிற ஒரு அனுபவம். கரங்களை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இன்னும் எதை குறிக்கிறது என்றால், நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது இந்த செய்தியானது தனிப்பட்ட நபருக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, தனிப்பட்ட மனுஷர்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா ஜனத்திற்கும் இன்க்ளூசிவ் அப்படின்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, எக்ஸ்க்ளூசிவ்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனா அது இன்க்ளூசிவ், எல்லாருக்கும். எல்லாருக்கும், whether he or she may be a Hindu or Muslim or Christian or Sikh, anyone. இந்த நற்செய்தியானது எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. சகோதரியே, உனக்கு இந்த நற்செய்தி நீ ஏசப்பா சொல்றாங்க, உனக்கு இந்த நற்செய்தி நீ ஏசப்பா சொல்றாங்க. நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம். நான் உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ரியலைஸ்ட் கிங்டம், தேவனுடைய ராஜ்யம் நமக்குள் இருக்கின்ற அந்த அனுபவத்திலே இந்த செய்தியானது எல்லா உலகம் உள்ள எல்லா ஜனங்களுக்கும், சிலர் சொல்றாங்க இயேசு என்ன பெரியவரா, அவருக்கும் அந்த செய்தி நற்செய்தி. ஹல்லேலூயா. உங்களை சிலர் நிந்தித்துக் கொண்டிருக்கலாம், அடிக்கடி உங்களை ஏசிக் கொண்டிருக்கலாம், அவங்களுக்கு அந்த நற்செய்தி. ஹல்லேலூயா. இயேசப்பா சொன்னார், உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அதனால் உங்களுக்கு லாபம், சத்துருக்களை உங்களை யார் எதிர்க்கிறாங்களோ, உங்களுக்கு விரோதமா யார் பேசுறாங்களோ அவர்களை நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிநேகிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டிக் கொண்ட பொழுது கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை என்ன செய்தார்? தங்களை கட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உன் சிறையிருப்பு மாறும், உன் கண்ணீர் மாறும். இயேசு கிறிஸ்து உனக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் நான் அந்த உலகத்துக்கு என்ன செய்றேன் அப்படின்னு சொல்றேன். ஒருவரும் செய்யக்கூடாத பெரிய காரியம், பெரிய அதிசயம். மூன்றாவதாக நினைக்கலாம், நான் தனிமையில் இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா நான் தனிமையில் இல்ல, இயேசு கிறிஸ்து என்னோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். எப்பொழுது நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர். நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நாற்பது பயப்படே, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உலகம் உன்னை வெறுக்கலாம், உன்னுடைய உற்றார் உன்னை வெறுக்கலாம், உனக்கு விரோதமாய் அநேகர் செயல்படலாம், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள்ள என்ன செய்தாரா? அந்த அனுபவம் முதலாவது திருச்சபையிலே காணப்பட்டது. எல்லாரும் ஒருமித்து இருந்தார்கள். விசுவாசிகளுக்குள்ளே ஒரு மனம் இருந்தது. ஒருவரை ஒருவர் ஆழமாய் நேசித்தார்கள். தங்களுடையவர்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார்கள். தேவராஜ்யம் மகிமைப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு நிறைய இருக்குன்னா இந்த கிராமத்தினுடைய ஏழைகளுக்கு ஒரு வஸ்திரம் எடுத்து ரசிக. உங்களுக்கு நிறைய இருக்குன்னா பண்டிகை நாள்ல சிலரை அழைத்து அவங்களுக்கு நல்ல சிறப்பான உணவை ரசிக கொடுப்பீங்களா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவர் கிருபையினாலே நிரப்புகிறார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு. மனுஷர் மனுஷர்னா யாரு? எல்லாரும் கிராமத்தில் உள்ள எல்லாரும் நமக்கு சகோதரிகள் சகோதரிகள் தான். நான் சொல்லிட்டேன் முதல்ல, அது இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும் சரி, சீக்கியரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நமக்கு யாருதான் சகோதரர்கள் இல்லையா? எல்லாரும் எல்லாரும் அப்படின்னு வேணும் சொல்லு இல்லையா? அப்ப இந்த கிறிஸ்து பிறந்த அந்த நாளிலே நாம் நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்முடைய உள்ளத்திலே நாம் இருப்பதுவோமே என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மனுஷர்கள் நினைச்சுவாங்களா? பார்ப்பாங்களா? மற்றவங்க பார்ப்பாங்களா?
மற்றவங்க பார்ப்பாங்க. உங்கள் நற்கிரியைகளை காண்பார்களா? நீங்க பைபிள்ல போய் சண்டை போட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இவனா கிறிஸ்தவனா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நிறைய இடத்துல நடக்குது. சிபிஎம் விசுவாசி, ஏஜி விசுவாசிகள்னா எங்க பார்த்தா தெரியும் அப்படின்னா பைபிள்ல பார்த்தா தெரியும். அவங்க என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க. தண்ணி கிடைக்கலன்னு என்ன செய்வாங்க? சண்டை போடுவாங்க இல்லையா? நாம என்ன செய்யக்கூடாது? சண்டை, ஆமா, பயம், வாக்குவாதம் என்ன செய்யக்கூடாது? பண்ணக்கூடாது. வீட்டுல குடும்ப சமாதானமா இருக்கணும், பொறுமையா என்ன செய்யணும்? எல்லாத்தையும் சகித்து கொள்ள வேண்டும். அப்ப குடும்பம் எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும் இல்லையா? அப்ப மனுஷர் உங்கள் நற்கைகளை கண்டு நீங்கள் கிறிஸ்துவுக்கு இந்த கனிகளை கொடுக்கிற வாழ்க்கை அல்லது கிறிஸ்துவின் ராஜ்யம் உங்களுக்கு இருக்கின்ற பொழுது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், அவங்க ஆண்டவருடைய நாமத்தை என்ன செய்கிறாங்கன்னா மகிமைப்படுத்துகிறார்கள். கர்த்தர் மேலே விசுவாசம் வைக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த விசுவாச வாழ்க்கையில இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிப்பதற்கு முன்பதாக நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் என்ன செய்யணும்? கொடுத்து விட வேண்டும். வேதத்தின்படி நாம் என்ன செய்யணும்? நடக்கணும். இயேசுவின் வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான நன்மை என்று சொல்லுகிறார். சத்தமா கரங்களை தட்டி அதை காட்டிலும் பெரிய காரியங்களை, அதை காட்டிலும் பெரிய அற்புதத்தை உனக்குள் வாழுகின்ற இயேசு செய்கிறார். இப்படிப்பட்ட பெரிய கிருபையை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார். பிறப்பிலே நாம் சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்வோம். அவரோடு கூட இசைந்து வாழ்வோம். நம்முடைய செயல்பாடுகளினால இயேசுவை காண்பிப்போம். மற்றவர்கள் கிறிஸ்துவின் பேரில் விசுவாசம் வைப்பார்கள். எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழுகிற குளோரியா கம்யூனிட்டியாக நினைச்சுவார்கள், மாறிவிடுவார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பார்கள். ஆமென்.